Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் மற்றும் ஆந்திரா, கேரளம், கர்நாடக முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இந்த மாநாடு எப்போ தொடங்க இருக்கு? இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை பேச இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு காலை 10:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. சென்னையை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களினுடைய தலைமையில இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. இதில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய், அதே போல கர்நாடக, கேரள, ஆந்திர, அதே போல தெலுங்கானா முதல்வர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முக்கியமா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல் காரணமாக அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் இதுல கலந்து கொள்ள இருக்கிறாரு. காலை ஒரு 10 மணி அளவுல நீலங்கரை இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். மற்ற அனைவரும் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அந்த விடுதியிலேயே தங்கியிருக்கிறார்கள். எனவே ஒரு 10:30 மணி அளவில் இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. 1 மணி அளவில் இந்த மாநாடு நிறைவு பெற இருக்கிறது. முக்கியமாக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் வரவேற்பு உரை கொடுக்க இருக்கிறார். அதே போல ஏனைய முதலமைச்சர்கள் பல்வேறு விஷயங்களை எல்லாம் ஆலோசிக்க இருக்கிறார்கள். இறுதியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவரினுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க இருக்கிறார். எனவே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடாக இது இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. கடந்த 2022க்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் இந்த மாநாடு, இந்த முதலமைச்சர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. முக்கியமா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை மேம்படுத்தணும் அப்படின்னா அந்த மாநிலங்களுக்கு இடையேயான நல்லுறவு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே தென் மாநிலங்களுக்கான ஒரு நல்லுறவை பேணக்கூடிய வகையில இந்த கூட்டமானது நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. அதே போல பல்வேறு விஷயங்கள், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் விவகாரங்கள், முல்லை பெரியாறு அணையாக இருக்கட்டும், கிருஷ்ணா நதிநீர் அணையாக இருக்கட்டும், காவிரி நதிநீர், இந்த போல பல்வேறு மாநிலங்களோடு தமிழ்நாடு அந்த நதிநீர் பங்கீடு என்பது இருக்கிறது. எனவே அதுபோன்ற விஷயங்கள் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. உள்நாட்டு பாதுகாப்பு, எல்லை, மாநிலங்களுக்கு இடையேயான எல்லை பாதுகாப்பு, மாநிலங்களினுடைய வளர்ச்சி, உள்நாட்டு வளர்ச்சி, இதுபோல பல்வேறு விஷயங்கள். மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, அதன் பலம் எப்படி இருக்கிறது, அதனை மேம்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதே போல மாநிலங்களுக்கு இடையேயான அந்த போதைப் பொருள் கடத்தல் என்பது தீவிரமாக இருப்பதாக எல்லாம் தகவல்கள் சொல்லப்படுகிறது. எனவே அதனை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருங்கிணைந்த மாநிலங்கள் என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனைகளை எல்லாம் அந்தந்த மாநில முதல்வர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போல தமிழக முதல்வரும் கூட இதில் பங்கு கொண்டு பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக அவர் பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் தற்பொழுது ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், மேகதாது விவகாரமா இருக்கட்டும், 3 விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம், இப்படி தொடர்ச்சியா கர்நாடகாவோடு ஒரு தமிழக ஒரு பதற்றமான சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கிறது. அதே போல மற்ற மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் விவகாரங்கள், அதே போல மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவது, தமிழகத்திற்கு தேவையான அந்த கல்வி நிதி உள்ளிட்ட நிதிகள் வரவில்லை என்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறது. எனவே நிதியை கேட்டு பெறக்கூடிய வகையிலும், அதே போல காவல்துறையை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் கூட தமிழக முதல்வர் வைப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.